அவங்களுடைய லவ்வை வந்து இப்படியெல்லாம் கூட்டிட்டு போய் இல்லை இதெல்லாம் பண்ணி தான் வந்து தெரியப்படுத்தணும் வெளிப்படுத்தணும் அப்படின்றது தெரியாது ஒரு சிலருக்கு. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிட்டு அவங்க பண்ணலை அப்படின்னா நம்ம டிசப்பாயிண்ட் ஆகிட்டு உட்காந்து அழுகிறதுக்கு பதிலாக நம்மளே வெக்கத்தை விட்டு வாய் திறந்து சொல்லலாம், என்னை வெளியே கூட்டிகிட்டு போ, எனக்கு இது வேணும், இது வாங்கித்தா அப்படின்னு. ஸோ அப்படிதான் நானே என் ஹஸ்பண்ட் கேட்டேன். காலிலேருந்து போகல, சரி ஈவினிங்காக வெளியே கூட்டிகிட்டு போக சொன்னேன். ஸோ வெளியே போயிட்டு எனக்கு அந்த தேவையான மாத்திரைகளை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் என் லவர்ஸ் டேவோட பிளான் எனக்கு முடிஞ்சு போச்சு. ஸோ ஓவரால் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து என் சொந்த அனுபவம் அண்ட் நான் கற்றவை. ஸோ இதே தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். அண்டு என்ன சொல்கிறது, இப்போ லவ் அப்படின்னா வந்து சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. நம்ம லவ் பண்ணுறோம் இல்லை அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறோம், வாட் எவர், ஓகேவா, அந்த லவ் அப்படின்றது வந்து நம்ம வாழக்கூடிய, ஓகேவா, இது 1 வருஷமோ 2 வருஷமோ இல்லை ஒரு 10 வருஷமோ குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறமோ நிற்கிற ஒரு விஷயம் கிடையாது. என்றென்றும் நம்ம சாகிற வரைக்கும் நம்மளுடைய லவ் வந்து நிலைச்சி இருக்கிறதுக்காக